வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடன் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தொலைபேசியில் பேசியிருக்கிறார். அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடன் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தொலைபேசியில் பேசியிருக்கிறார். இந்தியா பாகிஸ்தான் பதற்றத்தை தணிக்கவும் நேரடியாக பேசவும் மார்கோ ரூபியோ வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். இங்கு தொடரலாம். அமெரிக்க அதிபர் சார்பில் நேற்றைய தினமே வெள்ளை மாளிகையிலிருந்து ஒரு அறிக்கை வெளியாகி இருந்தது. இந்தியா பாகிஸ்தானிடையே எழுந்திருக்கக்கூடிய போர் பதற்றத்தை தணிப்பதற்காக எந்தவிதமான நடவடிக்கையையும் மேற்கொள்ள அமெரிக்கா தயாராக இருப்பதாக தெரிவித்திருந்தது. ஏனென்றால் இந்தியா போன்ற ஒரு நாடு பாகிஸ்தானுக்கு எதிராக திரும்பும் பொழுது அது தெற்காசியாவிலே ஒரு அமைதியற்ற நிலையை ஏற்படுத்திவிடும். அதிலும் குறிப்பாக இந்தியாவிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்களின் பலம் என்ன என்பது பாகிஸ்தானை விட அமெரிக்காவிற்கு நன்றாகவே தெரியும். கடந்த 3 நாட்களில் எத்தனை அமெரிக்க போர் விமானங்களை சாதாரணமாக ஆகாஷ் போன்ற மிக குறுகிய தூர ஏவுகணையை வைத்து இந்தியா தாக்கி அழித்துக் கொண்டிருக்கின்றது என்பதையெல்லாம் அமெரிக்கா வேடிக்கை மட்டும் பார்க்கவில்லை. அதனுடைய ராணுவ திறன் கொண்ட வாகனங்களை எல்லாம் ராணுவ திறமை மிக்க, அதாவது போர் தளவாடங்களை எவ்வளவு எளிதாக இந்தியா கையாண்டு கொண்டிருக்கின்றது என்பதையெல்லாம் அமெரிக்கா பார்த்து கொண்டுதான் இருக்கின்றது. 2010 வரை பாகிஸ்தானுக்கு உற்ற தோழனாக இருந்த அமெரிக்கா பல உதவிகளை வழங்கி இருக்கின்றது. ஏவுகணை, அமெரிக்காவிற்கான ராணுவ தளவாடங்கள், போர் விமானங்களை எல்லாம் வழங்கிய நாடு அமெரிக்கா. அப்படிப்பட்ட அமெரிக்கா தன்னுடைய போர் விமானங்கள் இந்திய எல்லைக்குள் எப்படியெல்லாம் பாகிஸ்தானால் பயன்படுத்தப்பட்டு அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்தியாவின் ராணுவ வலிமை தெற்கு ஆசியாவிலே எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை முன் உணர்ந்திருப்பதன் காரணமாகவே அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடன் ஒரு அவசர பேச்சுவார்த்தையை மேற்கொண்டிருக்கின்றார். 2 வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் பேசக்கூடிய இந்த தருணத்திலே இந்தியா பாகிஸ்தான் இடையே பேசுவதற்காகவும் இந்த போர் பதற்றத்தை தணிப்பதற்காகவும் உதவுவதற்கு தயாராக இருப்பதாக மார்கோ ரூபியோ என்கின்ற அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் என்ற தகவலை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்தியாவை பொறுத்தவரை ஏற்கனவே ராஜாங்க ரீதியிலான நடவடிக்கையை எடுத்து வைத்து விட்டோம். தாக்குதல் நடத்துவதற்கு 15 நாட்களுக்கு முன்பாகவே பகல்காமிலே 26 அப்பாவி உயிர்களை பாகிஸ்தான் துணை கொண்டு தீவிரவாதிகள் பழிவாங்கிய பொழுதே இந்திய தரப்பில் அனைத்து உலக நாடுகளுக்கும் அடுத்து என்ன நடக்கும் என்பதை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சொல்லி வைத்து விட்டோம். அதன் பிறகு 15 நாட்களுக்கு பிறகு ராஜாங்க நடவடிக்கை நிறைவு பெற்று விட்டது, இனி ராணுவ நடவடிக்கை தொடங்கிவிட்டது என்று குறிப்பிட்டு 9 இடங்களில் நள்ளிரவு நேரத்தில் தூங்கிக் கொண்டிருந்த பயங்கரவாதிகள் கண் விழித்து பார்ப்பதற்கு முன்பாகவே ஏவுகணை மூலமாக தள்ளலை போட்டு சலித்தெடுத்த அனைத்து பயங்கரவாதிகளையும் கொன்றளித்திருக்கின்றது இந்தியா. கிட்டத்தட்ட 100 பயங்கரவாதிகள், அந்த பயங்கரவாதிகளுக்கு உள்ளாக முக்கியமான தளபதிகள் என்று அவர்கள் எல்லாம் மொத்தமாக உயிரிழந்திருக்கின்றார்கள். இந்த தருணத்தில் தான் அமெரிக்கா அடுத்த கட்டமாக இந்தியா பாகிஸ்தான் இடையிலான இந்த போர் பதற்றத்தை தணிப்பதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட தயாராக இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றது. இந்தியா தன்னுடைய நடவடிக்கையை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. காஷ்மீரிலே அப்பாவி மக்கள் மீது பாகிஸ்தான் இன்னும் பீரங்கிகளை வைத்து, துப்பாக்கி குண்டுகளை வைத்து தொடர்ச்சியான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த தருணத்திலே அமெரிக்கா தலையிட்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட தயாராக இருப்பதாக தொலைபேசி மூலமாக ஒரு தகவலை தெரிவித்திருக்கின்றார்கள். இதுபோன்று பல்வேறு நாடுகளும் இந்திய தரப்பையும் பாகிஸ்தான் தரப்பையும் தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார்கள். ஏற்கனவே பாகிஸ்தானினுடைய ராணுவத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அசீம் முனீருடன் முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தையை அமெரிக்கா மேற்கொண்டிருந்தது. அதில் சில கண்டிப்பான வார்த்தைகளை அமெரிக்கா பாகிஸ்தானினுடைய ராணுவத்துறை அமைச்சருக்கு கூறியதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. பாகிஸ்தானுடைய செயல்பாடுகளுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கின்றது அமெரிக்கா என்ற தகவலும் கிடைத்திருக்கின்றது. பாகிஸ்தான் இதே போன்று தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருந்தால் இந்தியாவின் தாக்குதலில் இருந்து உலகத்தின் எந்த நாட்டாலும் பாகிஸ்தானை பாதுகாக்க முடியாது என்கின்ற எச்சரிக்கையை அமெரிக்கா பாகிஸ்தான் வசம் சொல்லி இருக்கின்றது. இந்த நேரத்தில் அமெரிக்கா இந்தியாவையும் தொடர்பு கொண்டு பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கையை குறைத்துக் கொள்ள ஏதேனும் வழி இருக்கா என்று கேட்டிருக்கின்றது. அதே நேரம் பயங்கரவாதிகளுக்கு துணை போகக்கூடிய அந்த தருணம் வரை பாகிஸ்தானை விட்டு வைக்க மாட்டோம் என்கின்ற நிலைப்பாட்டில் இந்தியா உறுதியாக இருக்கின்றது. இது புதிய செய்தி அல்ல. ஏற்கனவே பகல்காம் தாக்குதல் நடந்து முடிந்த பிறகு பீகாரிலே உரை நிகழ்த்தி இருந்த பிரதமர் நரேந்திர மோடி, எங்களை தாக்கிவிட்டு உலகத்தின் எந்த மூலைக்கு சென்று ஒளிந்தாலும் உங்களை விட்டு வைக்க மாட்டோம் என்று தீவிரவாதிகளுக்கு எச்சரிக்கை செய்திருந்தார். அதை தற்பொழுது நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த தீவிரவாதிகளை அனுப்பிய பயங்கரவாதிகளின் கூடாரம் ஒட்டுமொத்தமாக தாக்கி அழிக்கப்பட்டிருக்கின்றது பாகிஸ்தான் எல்லைக்குள். அந்த பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக இருந்த ராணுவத்தின் பாகிஸ்தான் நிலைகளையும் தற்பொழுது இந்திய ராணுவ படையினர் குறிவைத்து தாக்கி கொண்டிருக்கின்றார்கள். 3 பக்கம் இந்தியா தாக்குகின்றது. ஒரு பக்கம் தன் சொந்த நாட்டினுடைய சக குடிமக்கள் பலுசிஸ்தான் போராளிகள் என்ற பெயரிலே பாகிஸ்தானை தாக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தானுடைய கழுத்துக்களை தன்னுடைய கைகளால் இந்தியா நெரிக்க தொடங்கியுள்ள இந்த தருணத்தில்
இனிமேல் பாகிஸ்தான் என்ன செய்யும் என்கின்ற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமெரிக்கா 2 நாட்டினுடைய முக்கிய துறை அதிகாரிகளிடமும் அமைச்சர்களிடமும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.